கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அண்ணல் காந்தியடிகளின் பெயரை நீக்கி 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை கொண்டு வந்த ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சியின் அரசையும் ஒத்து ஊதும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் கண்டித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள். பொறுப்பாளர்கள், கூட்டணி கட்சி மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக கிளை சார்ந்த பொறுப்பாளர்கள், இந்திய தேசிய காங்கிரஸில் வந்திருக்கும் ஒன்றிய செயலாளர்கள், வட்டார தலைவர்கள், நகர தலைவர் மற்றும் ஏனைய பொறுப்பாளர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மோடி அவர்கள் இந்த 100 நாள் வேலையின் மூலமாக மக்கள், அதுவும் யார் அதில் பயனடைகிறார்கள் என்றால், இருக்கிறதிலேயே ஏழ்மை அடித்தட்டு கிராமத்தில் உள்ள நிலமற்ற ஏழைகள், விவசாய கூலிகள், விவசாயமற்ற நேரங்களில் விவசாயத்தில் வேலை இல்லாத நாட்களில் வேலை கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றி கொண்டிருந்த 2005-6 கொண்டு வந்த திட்டம் மன்மோகன் சிங் அரசினுடைய தலைமையில் இருந்த ஆட்சி, அன்னை சோனியா காந்தியினுடைய அறிவுறுத்தலின்படி எல்லா வகையிலும் எல்லா தரப்பு மக்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கு அரசு பணம் போய் சேருது, விவசாயிகளுக்கு உரம் மானியம் அப்படிங்கிற வகையில மானியங்கிற வகையில சில விவசாயிகளுக்கும் அந்த பணம் போய் சேருது. அதே போல் ஒவ்வொரு பிரிவில் உள்ளவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில போகுது. ஆனா நிலமற்ற ஏழைகளுக்கு எந்த வகையிலும் அரசு பணம் செல்லவில்லை என்பதற்காக இப்படி ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி அன்னை சோனியா காந்தியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த கூட்டணி அரசு, இந்தியா கூட்டணி அரசு அந்த திட்டத்தை உருவாக்கி இந்தியா முழுவதும் 100 நாள் வேலை ஆரம்பித்து